உங்களுக்கு வந்து பல அரசியல்வாதிகளோட முன்னாள் முதல்வர்களாக இருந்தவங்களோட நிறைய பேரோட பழக்கம், முக்கியமாக உங்களுடைய குடும்பத்திலே வந்துட்டு இருந்திருக்கிறாங்க மினிஸ்டராலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் உங்களுக்கு காமராஜர் ஐயாவோட உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலையோ இல்லைனா வேறு ஏதாவது விதத்தில் அவரை பார்த்துருக்குறீங்களா, பேசுகிறீங்களா, அவருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய பழக்கம்? எங்கள் அண்ணன் ராஜாராம் ஐயாவுடைய கடைசி காலங்களில் அவர் தான் ரொம்ப நெருக்கமாக இருந்தார். இந்த காமராஜர் ஐயா நீரிழிவு நோயால் பெரிதாக பாதிக்கப்பட்டார். அவருக்கு அந்த தளர்ச்சி அயற்சி எல்லாமே வந்துருச்சு. 2 நாளைக்கு ஒரு தடவை எங்கள் அண்ணனுக்கு காலையில் ஃபோனை போட்டு என்ன பண்ண ஏது பண்ண எது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு தான் உடம்பை பற்றி சொல்லுவார், தானே இது பண்ணுவார். அது போக ஐயாவுக்கும் இந்திரா காந்திக்கும் அப்போ வந்து கொஞ்சம் மன வேறுபாடுகள் இருந்தபோது இதை எப்படி சரி பண்ணலாங்கிற இதெல்லாம் சிலதெல்லாம் முதல்வர் கலைஞர் ஃபோனை போட்டு இந்த மாதிரி காமரா இதை போட்டு நீ ரெடியாக புறப்பட்டு உடனே வாங்கிட்டார். தமிழ்நாட்டில் அதிகப்படியாக எல்லாரும் படிச்சிருக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் காமராஜர் ஐயான்னு சொல்லலாம். அதிக மதிய உணவு போட்டால் அவங்க வந்து சாப்பிட்றதுக்காகவாது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி விடுவாங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை காலை சிற்றுண்டி அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலை தாண்டி கவர்மெண்ட் எய்டட் உதவி பெறக்கூடிய அந்த பள்ளிகளுக்கும் இன்றைக்கி அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கி எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது மதிய உணவு திட்டத்தை ஆரம்பித்தது காமராஜருங்கிறது தவறான தகவல். 1920 ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆட்சியில் இருந்தபோது சுப்பராய மொழியார்ன்றவர் தான் அதை முதல்ல உருவாக்குறது. இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச இவங்க ஆட்சி வந்தபோது அந்த மதிய உணவு அப்படியே நிறுத்திட்டாங்க. மூடப்பட்டிருந்த திறந்திருந்த கண்கள் மூடப்பட்ட கண்களை மீண்டும் திறந்தவர் காமராஜர். இதெல்லாம் நல்ல இது படிக்கிறதுக்கு வர்றதுக்கு நீங்கள் எந்த இன்சென்டிவ் வேணாலும் கொடுக்கலாம். குடும்ப கட்டுப்பாட்டுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னாக்கா பண்ணிக்கிட்டாங்க 50 ரூபா கொடுக்குறோம் ஆரம்பத்தில். அப்போ கேட்டாங்க குடும்ப கட்டுப்பாடு ஒரு முக்கியமான விஷயம், அதுக்கு எதுக்கு காசு கொடுக்குறேன்னாங்க. இந்த கல்விங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இது படித்தாதான் நீ உருப்பிடுவேங்கிறது ஒரு அதை உணர்கிற வரையிலும் அவனுக்கு இந்த இலவசங்கள் நம்ம கொடுத்தோம் ஆகணும். இந்த சாப்பாடுக்கு போல பல அட்ராக்ஷன் நம்ம காட்டணும். எம்ஜிஆர் காலத்தில் அது கொஞ்சம் தப்பாக போச்சு. படிக்க வரலன்னாலும் சாப்பாடுனாரு. அதை வந்து நான் ஒரு தடவை ஒரு இதில் நான் தொலைக்காட்சியில் சொன்னபோது கடுமையான கண்டனங்கள் எனக்கு வந்தது. காமராஜர் இது எம்ஜிஆரை கேவலப்படுத்தலையே அவர் இதை பண்ணதுக்கு நீ பதில் சொல்லு. என்ன கேட்டால் இன்னும் மதிய உணவு போடுறதை விட காலை உணவுங்கிறது இன்னும் சிறப்பானதாக தான் என் மனசில் படும். பிக் பேங் தமிழ் பிபிடி. பிபிடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இடையே இணைஞ்சிருக்கிறவங்க எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பரபரப்பாக நிறைய கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்கிறவங்க. அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் ஒரு கதாநாயகனாக வலம் வந்துட்டு இருக்கக்கூடியவர் தான் நம்மளுடைய டாக்டர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். ரொம்ப ஓவராக பேச சொல்லிட்டீங்க, இது பரவாயில்ல சார். அஃப்கோர்ஸ் எஸ் சார், இது வந்து யாராலையுமே வந்து டினை பண்ணவே முடியாது, உங்களாலையும் டினை பண்ண முடியாது. ஸோ எப்படி இருக்கிறீங்க, எப்படி போயிட்டு இருக்குது? நேரம் நல்லா இருந்ததுன்னா பரவாயில்ல, அவ்வளோதான். ஸோ எப்படி இருக்கிறீங்க, எப்படி போயிட்டுருக்கு சார்? ஓகே. ஸோ நிறைய கருத்துக்களை உங்ககிட்ட இருந்து கேட்கறதுக்காக வந்திருக்கிறோம். அதில் முக்கியமாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மறைந்த முன்னாள் முதல்வர் தமிழ்நாட்டுக்கு இருந்தார் அண்ட் நிறைய நல்ல விஷயங்களை பண்ண காமராஜர் ஐயாவுடைய பிறந்தநாள். ஸோ அவரை பற்றி தான் உங்ககிட்ட முதல்ல கேட்கலான்ட்டு. உங்களுக்கு வந்து பல அரசியல்வாதிகளோட முன்னாள் முதல்வர்களாக இருந்தவங்களோட நிறைய பேரோட பழக்கம், முக்கியமாக உங்களுடைய குடும்பத்திலே வந்துட்டு இருந்திருக்கிறாங்க மினிஸ்டராலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் உங்களுக்கு காமராஜர் ஐயாவோட உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலையோ இல்லைனா வேறு ஏதாவது விதத்தில் அவரை பார்த்துருக்குறீங்களா, பேசுகிறீங்களா, அவருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய பழக்கம்? எனக்குன்னு எடுத்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. நான் படிக்கும்போது அவர் தான் முதலமைச்சர். மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தபோது அவர் தான் முதலமைச்சராக இருந்தார். முடிக்கிறவரில் அவர் தான் இருந்தார். இல்லை முடிக்கும் போது அண்ணா வந்துட்டார். அதை தவிர எனக்கு தொடர்பு இல்லை. ஏன்னா எங்கள் பிரச்சனைகள் எல்லாம் வந்து அப்போ வந்து ஜோதி வெங்கடாஜலன் அமைச்சர் இருந்தாங்க. எதுனாலும் நாங்கள் அவங்கக்கிட்ட போயிடுவோம். ஓகே. இவரை பார்க்கறதுக்கான அவசியம் கிடையாது. அதை அவங்களே சொல்லிவிடுவாங்க. ஐயாவை தேவை இருந்தால் வந்து பார்க்க வருவாங்க. அவரும் அதிகமாக எங்களை நிறைய பிரச்சனைகள் நாங்கள் போயிருக்கிறோம். ஜோதி வெங்கடாஜலம் எங்களை பொறுத்தவரையிலும் ஒரு மாதிரி ஒரு தாய் உணர்வோடு இது பண்ணுவாங்க. அவங்களுடைய அப்ரோச்சே ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் விரும்பி ரசித்து பார்த்த ஒரு அமைச்சர்களில் வந்து காங்கிரஸ் அமைச்சர்களில் ஜோதி வெங்கடாஜலம் ஒருத்தர். அது அந்த அளவுக்கு சொல்லலாம். அதனால்
அவர் காமராஜர் ஐயாவோட நேரடியாக பழகிறதுக்கான எந்த வாய்ப்புமே எனக்கு கிடைக்கல. ஆனால் ஒரு இது என்னென்ன விசேஷம் என்னன்னா, எங்கள் அண்ணன் ராஜாராம் ஐயாவுடைய கடைசி காலங்களில் அவர் தான் ரொம்ப நெருக்கமாக இருந்தார். சொல்லப்போனால் அவரளவுக்கு நெருக்கமாக வேறு யாருமே இருந்திருக்க மாட்டாங்கன்னு கூட நான் சவாலாக கூட சொல்லுவேன். ராஜாராம் வந்து ஐயாவோட காமராஜர் ஐயாவோட அவ்வளோ க்ளோஸாக இருந்தார், அவ்வளோ க்ளோஸாக இருந்தார். காரணம் 2 பேர்த்துக்குமே காமனாக பொதுவாக இருந்தது டயபெட்டிஸ், நீரிழிவு நோய். ஓகே. அந்த பிரச்சனையில் அந்த வயதாக ஆக காமராஜர் ஐயா நீரிழிவு நோயால் பெரிதாக பாதிக்கப்பட்டார். அவருக்கு அந்த தளர்ச்சி, அயற்சி எல்லாமே வந்துருச்சு. பயப்பட ஆரம்பித்தார்னா எங்கேயா அடிபட்டு ரத்த காயம் ஏதாவது பட்டுருமோங்கிற பயம் அவருக்கு நிறையா வந்தது. பொதுமக்கள்கிட்டலாம் பழகும்போது தான் காலை மிதிச்சிருவாங்களோ, காலை மிதித்து ரத்த காயம் பட்டுச்சாலும் அது ஆறாமல் போயிடுமோ அப்படிங்கிற பயமெல்லாம் அவருக்கு நிறையா வந்து ஒரு பெட் ரிட்டன் ஆகிடுமோ, அந்த பெட் ரிட்டன் ஆகிடுவோங்கிற அந்த பயமெல்லாம் இருந்தது. அதனால் 2 நாளைக்கு ஒரு தடவை எங்கள் அண்ணனுக்கு காலையில் ஃபோனை போட்டு என்ன பண்ண, ஏது பண்ண, எது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு தான் உடம்பை பற்றி சொல்லுவார், தானே இது பண்ணுவார். அது போக அரசியல் ரீதியாக சில விஷயங்களில் வந்து அவர்கிட்ட கன்சல்ட், அதாவது ஆலோசனை பண்ணார். அதாவது இது எங்கள் அண்ணன் வந்து இந்திரா காந்திக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்ததுனால ஐயாவுக்கும் இந்திரா காந்திக்கும் அப்போ வந்து கொஞ்சம் மன வேறுபாடுகள் இருந்தபோது இதை எப்படி சரி பண்ணலாங்கிற சிலதெல்லாம் விவாதம் பண்ணுவார். இது இப்படி பண்ணால் வருமா அப்படின்ற மாதிரி கேட்பார். அது வந்து எங்கள் அண்ணன் வந்து இல்லைங்க ஐயா, அந்த அம்மா மனப்பா இவங்க 2 பேர் பேசிக்குவாங்க. அது டெலிஃபோனில் அவங்க பேசும்போது நான் பக்கத்தில் இருக்கும்போது இதெல்லாம் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு அவருடைய இது ரொம்ப நெருக்கமாக இருந்தது. அவர் இறக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அவரோட ரொம்ப நேரம் அவரோட இருந்தார். ஆனால் அப்போ வந்து இவர் எதிர்பார்க்கல. அன்றைக்கி அவர் இறக்குறத வந்து மத்தியானம் 3 மணி போல், 2 மணி 2:30 மணி இருக்கும். அந்த டைம்லாம் தகவல் வந்தது. இவருக்கு தகவல் வந்து பின்னாடியே முதல்வர் கலைஞர் ஃபோனை போட்டு இந்த மாதிரி காமராஜர் போட்டு நீ ரெடியாக புறப்பட்டு உடனே வாங்கிட்டார். 2 பேரும் தான் ஒன்றா திருமணப்பள்ள வீட்டுக்குள்ள. காமராஜருடைய இறுதி இதெல்லாம் சடங்குகள்லாம் எங்கள் அண்ணன் பக்கத்தில் நின்று தான் பண்ணார். நீங்கள் எப்போ அந்த ஃபோட்டோ பார்க்கலாம். இந்திரா காந்தி வரும்போது இவர் தான் போய் கூட்டிகிட்டு வந்து உடலுக்கு மரியாதை செலுத்துறது எல்லாத்துக்கும் இவர் தான் கூட இருந்தார். அந்த அளவுக்கு அவங்க கட்சிக்காரர்களே வந்து இவரை தான் இது பண்ணாங்க. அந்த வகையில் எங்கள் அண்ணனுக்கு இருந்த நெருங்கிய தொடர்பு, அவருடைய இறுதி காலத்தில் இருந்த நெருங்கிய தொடர்பு அபரிமிதமானது. அந்த வகையில் தான் எனக்கு இது. அந்த நேரத்துல எல்லாம் என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். வீட்டிலே இருந்ததுனால இந்த மாதிரி ஆச்சுரா, இப்படி ஆச்சுரா அப்படிம்பாரு. அதை அப்படி கேட்டுக்குவேன். அதே மாதிரி அவருடைய குடும்ப டாக்டர் சௌரி எங்கள் அண்ணன் இல்லைன்னா என்கிட்ட வந்து இதெல்லாம் கதையெல்லாம் சொல்லுவார். சொல்லிவிட்டு டேய் இது மாதிரி ஆச்சு அது மாதிரி ஆச்சும்பார். எல்லாம் இது கேட்டுக்குவோம். நாங்களும் டாக்டர்ஸுங்கிற மட்டும் நாங்கள் அதை டிஸ்கஷன்லாம் பண்ணிக்குவோம். இதெல்லாம் இருந்தது. அந்த வகையில் அவருடைய அந்திம காலத்தில் நாங்கள் மிக மிக நெருங்கிய நெருக்கத்தில் நாங்கள் இருந்தோம். அந்த வகையில் எங்களுக்கு அது ஒரு வாய்ப்பு. அவருடைய கடைசி காலத்தில் அவருக்கு உறுதுணையாக நிற்கிற வாய்ப்பு எங்களுக்கு இருந்ததுங்கிறது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கொடுப்பனை அப்படின்னு கூட சொன்னார். ஸோ இப்போ எதனால முக்கியமானா, இப்போ தமிழ்நாட்டில் அதிகப்படியாக எல்லாரும் படிச்சிருக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் காமராஜர் ஐயான்னு சொல்லலாம். அதிகப்படியாக பள்ளிக்கூடத்தை தாண்டி மதிய உணவு போட்டால் அவங்க வந்து சாப்பிட்றதுக்காகவாது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி விடுவாங்கன்ட்டு அப்படி ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் தான். அதுக்கப்புறம் பிற்காலத்தில் வந்துட்டு அடுத்தடுத்த ஆட்சியர் வரும்போது சத்துணவு திட்டமாக மாறுச்சு. இப்போ வந்திருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை காலை சிற்றுண்டி அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலை தாண்டி கவர்மெண்ட் எய்டட் உதவி பெறக்கூடிய அந்த பள்ளிகளுக்கும் இன்றைக்கி அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கி எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது மதிய உணவு திட்டத்தை ஆரம்பித்தது காமராஜருங்கிறது தவறான தகவல். 1920 ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆட்சியில் இருந்தபோது சுப்பராய மொழியாருங்கிறவர் தான் அதை முதல்ல உருவாக்குனவர். பசங்க படிக்க வரணுன்னாக்கா அவனுக்கு ஏதாவது ஒரு இன்சென்டிவ் இருக்கணும். அந்த இன்சென்டிவ் என்ன அப்படின்னாக்கா அவனுக்கு சாப்பாடு போடுறோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த சாப்பாட்டை நம்பிக்கிட்டு அந்த சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு கூட பள்ளிக்கூடத்தில் பசங்களை வந்து பெற்றோர்கள் சேர்த்துவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பெண்களுக்கும் பள்ளிக்கூட பசங்களுக்கும் இலவச உணவு, மதிய உணவுன்னு அவர் தான் கொடுத்தார். அதனுடைய விளைவு பெண் கல்வி உருவாச்சு. பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வர்றதுக்கு உருவாச்சு. அதனுடைய விளைவு அதனால தான் தமிழ்நாடு வந்து மற்ற எல்லா ஸ்டேட்டை விட அதிகப்படியான படித்தவர்கள் இருக்கிற மாநிலமாக மாறுறதுக்கு காரணம் அன்றைக்கி சுப்பராய மொழியார்
ஜஸ்டிஸ் பார்ட்டியில் ஆரம்பித்தது தான். பனகல் ராஜா, பொப்பிலி ராஜா இவங்கெல்லாம் சேர்ந்து ஆரம்பித்தது தான் அந்த மதிய உணவு திட்டம். அது நடுவுதல் நின்று போச்சு. அது ஒரு இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச இவங்க ஆட்சி வந்தபோது அந்த மதிய உணவு அப்படியே நிறுத்திட்டது. அதை திரும்பி அப்படி நின்று போன ஒரு விஷயத்தை திருப்பி ஆரம்பித்தது காமராஜர். இது இவ்வளோ நல்ல திட்டத்தை நிறுத்திவிட்டாங்களேன்னு சொல்லிட்டு உடனே இது பண்ணது. அது போக பல இடங்களில் பள்ளிக்கூடங்கள் இல்லாத இடங்கள்ல எல்லாம் அவர் துவக்கினது அதெல்லாம் நிறையா பண்ணார். அந்த ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் அவர் கல்லூரிகள் எவ்வளோ பேர் திறந்தாருங்கிறது பெரிய விஷயம் இல்லை, பள்ளிக்கூடங்கள் திறந்தார். அடிப்படை கல்வி அதுக்கான அடித்தளம் 50களில் 50-60களில் அதை கொண்டது காமராஜர். அதை மறுபடியும் உயிர்ப்பிச்சு கொண்டது காமராஜர். அந்த வகையில் கல்வி கொடுத்தது அவர் தான் அப்படிங்கிறத நம்ம திறந்திருந்த கண்கள் மூடப்பட்ட கண்களை மீண்டும் திறக்க வைத்தவர் காமராஜர். அதை இப்போ மறுபடியும் ஒரு பெரிய எக்ஸ்டென்ஷனில் காலை உணவு திட்டம்ன்ற மாதிரியும் இப்போது பண்ணியிருக்கிறாங்கல்ல சார். அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெறும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு மட்டும் இருந்தது, இன்னிலேருந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்க்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இதெல்லாம் நல்ல இது படிக்கிறதுக்கு வர்றதுக்கு நீங்கள் எந்த இன்சென்டிவ் வேணாலும் கொடுக்கலாம். அது ஒரு இடத்துல என்ன கேட்டாங்கன்னா, இப்படி ஆசை காட்டி பசங்களை படிக்க வச்சு அவன் என்னத்தை படிப்பான்னாங்க. அது ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு நான் என்ன பதில் சொன்னேன்னாக்கா, படிப்பினுடைய அவசியத்தை மக்கள் உணர்கிற வரையிலும் அவங்களுக்கு சில விஷயங்களை நம்ம சில சலுகைகள் கொடுத்தா ஆகணும். இப்போது பல்லு வளர்க்குறது மிக முக்கியம். அந்த பேஸ்ட் கம்பெனிக்காரன் என்ன பண்ணுறான், இந்த பேஸ்ட் வாங்கினீங்கன்னா ப்ரஷ் இலவசங்கிறான். அந்த பல்லு வளர்க்குறது முக்கியங்கிறது உணர்வு வர்ற வரையிலும் நீங்கள் இந்த இலவசங்கள் கொடுத்தா ஆகணும். இப்போ குடும்ப கட்டுப்பாட்டுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னாக்கா, பண்ணிக்கிட்டாங்க 50 ரூபா கொடுக்குறோம் ஆரம்பத்தில். அப்போ கேட்டாங்க, குடும்ப கட்டுப்பாடு ஒரு முக்கியமான விஷயம், அதுக்கு எதுக்கு காசு கொடுக்குறேன்? நாங்கள் எப்பா கசப்பான மாத்திரையை நான் கொடுக்குறேன், அந்த மாத்திரை கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் தேனில் கலந்து கொடுக்குறேன். மாத்திரை முக்கியமானதுன்னு தெரியாத அவன் சாப்பிட மாட்டானான்னு கேட்கக்கூடாது. கசப்பான மாத்திரையை சாப்பிட வைக்கிறதுக்கு நான் தேனை கொடுத்து நான் இது பண்ணி கொடுக்குறேன். அது மாதிரி தான், அந்த தேன் மாதிரி தான் இந்த கல்விங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது படித்தாதான் நீ உருப்பிடுவேங்கிறது அதை அவன் உணர்கிற வரையிலும் அவனுக்கு இந்த இலவசங்கள் நம்ம கொடுத்தான் ஆகணும். இந்த சாப்பாடுக்கு பல அட்ராக்ஷன் நம்ம காட்டித்தான் ஆகணும். ஸோ அது வரைக்கும் அது இருந்துக்கணும். அதனால தான் அந்த சத்துணவு. ஆனால் அது பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வந்தால் தான் சாப்பாடுங்கிறது தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி பண்ணதும் சரி, காமராஜர் பண்ணதும் சரி. எம்ஜிஆர் பள்ளிக்கூடத்துக்கு வரலனாலும் எல்லாத்துக்கும் மத்தியான சாப்பாடுன்னார், படிப்பு போச்சு. அதை நான் ஒரு தடவை ஒரு இதில் நான் தொலைக்காட்சியில் சொன்னபோது கடுமையான கண்டனங்கள் எனக்கு வந்தது. காமராஜர் எம்ஜிஆரை கேவலப்படுத்தலையே, அவர் இதை பண்ணதுக்கு நீ பதில் சொல்லு. படிக்க வந்தால் தான் சாப்பாடு. அதனால் அவன் வேறு வழி இல்லாமல் படித்தான். அவனை பிடிக்கலையோ அவன் பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் தான் சாப்பாடு. இது என்னாச்சு இவர் பண்ணுது? ஊர் மேய்ஞ்சிக்கிட்டு இருப்பான், சினிமா தேட்டரில் பிளாக்கில் டிக்கெட் விற்றுக்கிட்டு இருப்பான். கரெக்டாக அந்த சாப்பாட்டுக்கு சாப்பிட்டு போயிட்டான். சாப்பிட்டு உடனே போயிட்டான். எதுக்காக ஆரம்பித்தோம் சத்துணவு, அது எம்ஜிஆர் பீரியடில் காலி ஆச்சு. அதான் நடக்குது. இன்றைக்கி இப்படியே நல்ல காலம் எப்படியோ யார் கண்ணியாப்பட்டு மறுபடியும் அது இதாகி வந்திருக்குது, தப்பிச்சுக்கிட்டு வந்திருக்குது. இப்போ ஸ்டாலின் காலையில் உணவு போடுறாரு. காலையில் உணவு எனக்கு தெரிஞ்சு சில ப்ரைவேட் கல்லூரிகள், தனியார் கல்லூரிகளில் அப்படி என்னுடைய அனுபவத்தில் சொல்லணுன்னாக்கா, ஜேபிஆர் அவருடைய கல்லூரிகளில் பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே அது கல்லூரிக்குள்ளார வந்த உடனே பசங்களுக்கு ஃபஸ்ட்டு காஃபியும் பிஸ்கட்டும் கொடுத்துட்டு தான் கிளாஸ். 11 மணிக்கு மறுபடியும் காஃபியும் பிஸ்கட்டும் சாப்பிட்டு கிளாஸ். மதியான சாப்பாடு ஹாஸ்டலில் எல்லாத்துக்கும் காலேஜ் ஃபீஸில் வாங்கிட்டார். எல்லாத்தையும் ஃபீஸில் வாங்கிட்டு என்னன்னா அவர் கல்லூரிக்கு நான் அடிக்கடி போவேன், இதை லெக்சர்லாம் கொடுக்கறதுக்கு போவேன். அப்போ சொன்னேன், இது எப்படிங்க அப்படின்னா, அப்பா 20 கிலோமீட்ரு 15 கிலோமீட்ரு அது இதுன்னு பஸ்ஸில் வர்றான். பல பேர் அந்த நேரத்தில் சமைக்கிறதுக்கெல்லாம் வீட்டில் டைம் இருக்காது. இங்கே வரும்போது வாஞ்சி ஓஞ்சி டயர்டாக ட்ராவல் பண்ணிட்டு வர்றான். கிளாஸில் போய் உட்காந்தா என்ன மண்டையில் ஏறும்? அந்த உடனே ஒரு காஃபி கொடுத்து ஒரு பிஸ்கட் கொடுத்து தெம்பாயிடுறான். அப்புறம் அவன் கிளாஸ் மண்டையில் ஏறும். படிப்போம் இவ்வளவு இருக்குது. அதை அவர் ஆரம்பித்தார். இன்றைக்கி ஸ்டாலின் இது முதல்வர் அதை கொண்டிருக்காருங்கிறது இந்த பலன் அது கிடைக்கும். எங்கெங்கேருந்தோ வர்றான்.
டயர்டாக உள்ளே வரும்போது வந்த உடனே இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறவன் போட்டு இவன் நம்ம பட்ட அவஸ்தை போதா இந்த வாத்தியார் சாத்து வேறு தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு பீரியட் உனக்கு மண்டையில் ஏறாது. இப்போ சாப்பாடு கொடுத்து தெம்பு ஆக்கிட்டோம்னா நல்ல தெம்பாக உட்காந்து போது சுறுசுறுப்பாக மண்டையில் ஏறும். பல்வேறு வகையான ஒரு பெரிய பயங்கரமான ஸ்கீம் அது. அதோடைய விளைவுகள் போக போக தெரியும். அந்த படிக்கிற பையனுடைய படிக்கும் திறமையும் செயலாற்றும் திறமையை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலையில் போடுற சத்து உணவு எவ்வளோ பெரிய வேலையை செய்யுதுங்கிறத இனிமேல் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, மிக மகத்தான ஒரு விஷயம். என்ன கேட்டால் இன்னும் மதிய உணவு போடுறத விட காலை உணவுங்கிறது இன்னும் சிறப்பானதாக தான் என் மனசில். அண்ட் இன்னைக்கு நம்மளுடைய நேயர்களோட நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.